எந்த உள்ள இவருக்காக துக்கப்படுகிறதோ, ஐயோ என் நேசர் போய்விட்டாரே என்று கதறு. அது மாத்திரமில்ல, அவர் அந்த சரிகர பிரகாரம் மரித்து அடக்கப்படும் பொழுது கல்றைக்கு எதிராக உட்கார்ந்த கூட ஏசப்பாவுக்கு தெரியும். எல்லாம் தெரியுது பாருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறீர்களா? ஏசப்பா என் வாழ்க்கையில ஒன்றுமே செய்யவில்லை, என் வாழ்க்கையை மரித்து போய்விட்டது, என் வியாதி இப்படியா இருக்கிறது, என் எதிர்காலம், என் சொத்து சுகம், என்னை நம்பினவர்கள், என்னை நேசித்தவர்கள், அன்பு கூர்ந்தவர்கள் எல்லாரும் கைவிடப்பட்டார்கள் என்று சொல்லி நீ மரித்த நிலைமை உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உன்னதான் கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு தான் அவர் தரிசனமாய் கொண்டிருக்கிறார். இதை பேசும் பொழுதே அவர் தரிசனமாய் கொண்டிருக்கிறார். பாருங்க, கல்றையில ஏசப்பா வைத்து என்ன பண்ண, கல்லை வைத்து மூடி விட்டார்கள். அப்ப கூட பாருங்க, அவ தூங்கலங்க. இப்படிதான் ஒரு மனவாட்டி சபை இருக்கணும். அவ எல்லாமே ஆண்டவருக்கு தெரிந்து பாருங்க, பரலோகத்துக்கு தெரிந்து பாருங்க. ஒரு ஆத்மா தவிக்கிறத பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அடிக்கடி சொல்லுவேன், ஏசப்பா எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் என் என்னுடைய வார்த்தை வருவதற்கு முன்பாகவே அப்பா எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஒண்ணு யார்கிட்ட போய் எல்லாரும் கதறி இருப்பாங்க இல்லைங்களா? அதனால்தான் ஏசப்பா உயிர்த்தெழுதா பாருங்க. வாரத்தின் முதலாம் அதிகாலையில வந்துட்டா, இருட்டோடு, அதிக இருட்டோடு என்று நம் மத்தியில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ எப்பொழுது விடியும்? ஆமென். அவ என்ன பண்ண, ஏசப்பாக்கு சில தைலங்கள், பரிமள தைலம் கொண்டு வந்து அந்த சரீரத்துல, அதாவது மரித்த சரீரத்துல பூசலாம் என்று வரும் பொழுது அந்த இடத்துல ஏசப்பா இல்ல, அங்கே அவர் இல்லை, கல்லறையில இல்லை இயேசு. ஆமென். என் தேவன் அந்த மரித்த இடத்துல கல்வெல், அவர் அப்படிப்பட்டவர் அழிந்து போகிறவர் அல்ல. பாக்குற எங்க இல்லையே, அவர் காணலையே. அப்ப தேவ தூதர் 2 பேர், அவர் இங்க இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தான். இவருக்கு எப்படி இருக்குங்க? உயிர்த்தெழுந்த கூட அவருக்கு தெரியாது மக்களே.